divine connectivity with God. எல்லா லக்கை அடைய உதவுகிறவர்கள் தேவனோடு ஒரு நல்ல தொடர்பு உடையவர்களாய் இருப்பார்கள். They will help you to move forward. அவர்கள் நீங்கள் முன்னே கடந்து செல்வதற்கு முன்னேறி போவதற்கு உதவி செய்வார்கள். Responsibility of recognizing destiny helpers or destiny stoppers is upon us. லக்கை அடைவதற்கு உதவி செய்பவர்கள் அல்லது அதை தடுக்கிறவர்கள் யார் என்பதை சரியாக நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை நம்மிடத்திலே உண்டு. First we see about destiny helpers. I mean how to recognize destiny helpers from the biblical point of view. வேதத்தின் அடிப்படையில் நாம் லக்கை அடைவதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சற்று தியானிப்போம். The first point is destiny helpers will remind your responsibility. இந்த லக்கை அடைய உதவி செய்கிறவர்கள் முதலாவது உங்களுடைய responsibility. இந்த லக்கை அடைவதற்கு உதவி செய்பவர்கள் முதலாவது உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். I repeat this statement. They will remind your responsibility, especially when you are in safe zone. இந்த லக்கை அடைய உதவி செய்கிறவர்கள் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை உங்களுக்கு எடுத்து காட்டி அல்லது கற்றுக் கொடுப்பார்கள். Especially when you are in safe zone. முக்கியமாக நீங்கள் மிகவும் பாதுகாப்பான வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கும்போது. I hope you are with me. நான் நம்புகிறேன் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி. A man called Mordecai stands as a destiny helper. I'm just giving this story as an example from the biblical point of view. வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு மொர்தெகாயை இந்த லக்கை அடையக்கூடிய அல்லது லக்கை அடைய உதவி செய்யக்கூடிய ஒரு நபராய் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். All of us know about this story, a woman called Esther. நாம் எல்லாருக்கும் எஸ்தர் பற்றி நன்றாக தெரியும். Esther knows nothing about the conspiracy that is going to happen in her community. தன் வாழ்ந்த அந்த குலத்தின் மத்தியிலே அவர்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருந்த ஒரு திட்டத்தை எஸ்தர் அறியாமல் இருந்தார். And at the same time she is in safe under the authority of king. I mean she is safe in citadel. ஆனால் எஸ்தர் ராஜ அரண்மனையிலே ராஜாவின் அதிகாரத்திற்கு தன்னுடைய அந்த அரண்மனையிலே பாதுகாப்பாய் இருந்தார். Suddenly her uncle Mordecai comes and reminds her responsibility, but in a little hard way, saying, I'll tell you how it will be. மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே வந்து அவளுடைய பொறுப்பு என்ன என்பதை சற்று கடினமான விதத்திலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். If you read, he is telling in this way, do not think in your heart you will escape. அவர் இப்படியாக எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயத்தில் நீ நினைத்துக் கொள்ளாதே, நீ தப்பித்துக் கொள்வாய் என்று சொல்லி. If you remain silent at this time, relief and deliverance will rise for the Jews from some other place. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கான ரட்சிப்பு வேறிடத்திலே இருந்து வரும் என்று சொல்லி எஸ்தரை நோக்கி கூறுகிறார். And he is adding, but you and your family, the father's house will perish. ஆனால் இதோடு கூட்டி இன்னொன்றை சொல்லுகிறார், நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி. And the best part is, who knows whether you have come to this kingdom for such time as this. ஆனால் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், இந்த காலத்திற்காக இந்த ராஜ்யத்திலே உன்னை கர்த்தர் ஏன் வைத்திருக்க கூடாது என்று. You can recognize your destiny helper by the way they talk to you. உங்களுக்கு உங்கள் லக்கை அடைய செய்ய உதவுகிறவர்கள் அவர்கள் பேசுகிற விதத்தில் இருந்தும் அவர்கள் சொல்லுகிற கருத்திலிருந்தும் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Their words will be very straightforward to you. அவங்களுடைய வார்த்தைகள் மிக நேராக உங்களை நோக்கி கடந்து வரும். Very clear. மிக தெளிவாக. Unmistakable. தவறே இல்லாமல். And
சில நேரத்தில் உங்கள் இருதயத்தை அப்படியே வெட்டக்கூடிய விதத்துல, விளக்கக்கூடிய விதத்துல அது கடந்து வரும். All that we need to do after getting that information, immediately you need to act like Esther. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் கண்டு இவைகளை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தைகள் வரும் பொழுது அதை கேட்டு அப்படியே நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Esther did the same and she saved her community from the plot of wicked. எஸ்தர் அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு அதை அப்படியே செய்து அந்த குலத்திற்கு விரோதமாய் வந்த திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு அவர்களை ஜீவனோடு காத்துக்கொண்டார். She saved her life and she saved her community too. எஸ்தர் தன் வாழ்க்கையையும் அவள் காப்பாற்றிக் கொண்டாள், தான் சார்ந்த ஜனங்களையும் அவள் காப்பாற்றினாள். She understands the power of destiny helper that God has sent in her life. அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தனக்கு அனுப்பின அந்த லக்கை அடையக்கூடியவர்களை நன்றாய் அறிந்திருந்தார். All that you need to do, you need to listen to destiny helpers. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தேவன் அனுப்புகிற அந்த நபர்கள் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். You yourself will know that that person is sent by God. உங்களுக்கே நன்றாக தெரியும் அவர் தேவனால் உங்களை நோக்கி அனுப்பப்பட்டவர் என்று. All that you need to do, you need to act. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் சரியான நேரத்தில் காரியத்தை நடப்பிக்க வேண்டும்.